திசையை நோக்கி நீங்கள் போகிறீங்க? எதுவுமே தெரியாமல் போய் வண்டியில் யாரும் ஏற மாட்டாங்க. நிறைய பேர் வாழ்க்கையில் இதுதான் முதல் காரியம் புரிந்து கொள்ள. நம்பிக்கைங்கிறது எங்கே போகிறோம், எதை அடைய விரும்புகிறோம், எது நம்முடைய லக்கு என்பதை நமக்கு அறிவிக்கிறது. எல்லா நாமத்திற்கும் மேலானவர், எல்லா மகிமைக்கும் நீ பாத்திர. எல்லா நாமத்திற்கும் மேலானவர், எல்லா மகிமைக்கும் நீ பாத்திர. உம்மை போல் வேறு தேவனில்லை, உம்மை போல் வேறு தேவனில்லை, உம்மை போல் வேறு தேவனில்லை, உம்மை போல் வேறு தேவனில்லை. பாத்திர நீரே இயேசுவே, நீ பாத்திரரே. பாத்திர நீரே இயேசுவே, நீ பாத்திரரே. எம் பாடுகளை ஏற்றீரே, எம் துக்கங்களை சுமந்தீரே. எம் பாடுகளை ஏற்றீரே, எம் துக்கங்களை சுமந்தீரே. உம்மை போல் வேறு தேவனில்லை, உம்மை போல் வேறு தேவனில்லை, உம்மை போல் வேறு தேவனில்லை, உம்மை போல் வேறு தேவனில்லை. போதகர் சாம்பி செல்லத்துறை நடத்தும் பூரண சுவிசேஷ வேதாகம கல்லூரியில் ஊழியர் பயிற்சி பெற உடனே விண்ணப்பிக்கவும். வகுப்புகள் 2015 ஜனவரி 12 அன்று ஆரம்பமாகிறது. விண்ணப்ப படிவம் பெற பூரண சுவிசேஷ வேதாகம கல்லூரி, தபால் பெட்டி எண் 494, சென்னை 7 அல்லது கீழ்காணும் தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளவும். வசனத்தை சொல்லி சொல்லி அதை நம்முடைய உள்ளான காதுகள் கேட்டு அப்படிதான் விசுவாசம் வருதுன்னு சொன்னேன். ரட்சிக்கப்படும் போது யாரோ ஒருத்தங்க சொல்கிறாங்க, அதை கேட்டு விசுவாசம் வருது ரட்சிப்புக்கு. ரட்சிக்கப்பட்ட பிறகு நாமே இப்போது வசனத்தை எடுத்து சொல்லி சொல்லி அதை நம்ம காதுகள் கேட்டு நமக்குள்ள விசுவாசம் வருகிறது என்பது குறித்து தெளிவாக சில வாரங்கள் சொன்னேன். இப்பொழுது விசுவாசம் எப்படி கிரியை செய்கிறது என்பது குறித்து போய்த்து வருகிறோம். போன வாரம் ஆரம்பித்தேன். விசுவாசம் எவ்வாறு கிரியை செய்கிறது என்பதை போய்த்தேன். இந்த வசனங்கள் மார்க் 4:26 29 வசனங்கள் விசுவாசம் எப்படி கிரியை செய்கிறதுங்கிறத நமக்கு ரொம்ப தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. அது எப்படி இருக்கிறதாம், தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து இரவில் தூங்கி பகல் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறதுக்கு அது ஒப்பாக இருக்கிறது. எப்படி என்றால், நிலமானது முன்பு முளையும் பின்பு கதிரையும் கதிரில் நிறைந்த தானியத்தையும் பலனாக தானாய் கொடுக்கும். பயிர் விளைந்த அறுப்பு காலம் வந்தவுடனே அறுக்கிறதுக்கு ஆட்களை அந்த விவசாயி அனுப்புகிறான் என்று இந்த விசுவாசம் எப்படி வேலை செய்து எப்படி காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருகிறது என்பது குறித்து சொல்லுகிறார். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், விசுவாசம் அடிப்படையில் எப்படி வேலை செய்கிறது என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தை ஒரு விதையாக இருக்கிறது, நம்முடைய இருதயம் நிலமாக இருக்கிறது, சாயில் நிலமாக இருக்குது. இந்த வார்த்தையை உள்வாங்கி இருதயத்தில் வாங்கி அதை கருத்தரித்து அதில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை பிறப்பிக்கக்கூடிய இருதயமாக கர்த்தர் நம்முடைய இருதயத்தை வச்சிருக்கிறார். நிலம் எப்படி விதையை வாங்கி தனக்குள்ளே எடுத்துக்கொண்டு அந்த விதையில் அது என்ன விதையோ, தக்காளி விதைன்னா தக்காளியை பிறப்பிக்கும், வேறு எதுன்னா அதை பிறப்பிக்கும். அதை பிறப்பிக்கக்கூடிய சக்தி அந்த நிலத்துக்கு இருக்கிறது. அப்படி தான் நிலத்தை உண்டாக்கிறார், பூமி அப்படி தான் கர்த்தர் உண்டாக்கியிருக்கிறார். விதையை உள்வாங்கி அதை அந்த விதையில் என்ன இருக்குதோ
அதை அப்படியே பிறப்பிக்கக்கூடிய ஒரு சக்தியை அந்த நிலத்துக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார், பூமிக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இதுபோல தான் மனுஷனுடைய இருதயத்தையும் கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறார் என்பதை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். இதுதான் அடிப்படை. சுருக்கமாக சொல்ல போனால் இதை அப்படியே எழுதி வச்சுக்கலாம். விதை நிலமாகிய இருதயத்துக்குள்ளே சென்று கருத்தரித்து அதன் பிறகு அதில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள், அதாவது விதையாகிய வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை இந்த இருதயம் பிறப்பிக்கிறது. அப்போ வெற்றி எங்கேருந்து வெற்றியை பிறப்பிக்கிறது என்ன? இருதயம். வாழ்வை பிறப்பிக்கிறது என்ன? இருதயம். சுகத்தை பிறப்பிப்பது என்ன? இருதயம். முன்னேற்றத்தை வாழ்க்கையில் பிறப்பிக்கிறது என்ன? இருதயம். குடும்பத்தில் சமாதானத்தை பிறப்பிக்கிறது என்ன? இருதயம். இருதயம் எவ்வளோ முக்கியம் பாருங்கள். ஆனால் என்ன பண்ணிட்டோம்? இருதயத்தை விட்டுட்டோம். முடி எவ்வளோ நீளம் இருக்குதுன்னு பேச ஆரம்பிச்சிட்டோம். எவ்வளோ தூரம் போயிட்டோம் பாருங்கள். இது திருப்பி கொண்டாடுறதுக்குள்ளே எனக்கு பெரும்பாடாக ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட 30 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் நான். சட்டை என்ன கலரில் இருக்கணும், முடி எவ்வளோ நீளம் இருக்கணும், இது எவ்வளோ நீளம் இருக்கணும், இது எவ்வளோ குட்டையாக இருக்கணும், இதை சொல்கிறதில் ஆரம்பிச்சிட்டோம். அது ஒன்றுத்தையும் மாற்ற போகிறதில்ல. அதெல்லாம் டீசெண்டாக பண்ண வேண்டியது அவசியம்தான், வேணான்னு சொல்லலை. ஆனால் இருதயம் எவ்வளோ முக்கியம் பாருங்கள். இதை பேசாமலே விட்டுட்டோம். இந்த இருதயம் தான் பிறப்பிக்கிறது, ஒரு புது வாழ்வை பிறப்பிக்கிறது. நிறைய பேர் இன்றைக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க வாழ்க்கையில். அவங்க இருக்கிற நிலைமை அவங்களுக்கு பிடிக்கல, காரியம் நல்லா இல்லை, வீடு நல்லா இல்லை, தொழில் நல்லா இல்லை, உள்ளத்தில் சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, தூக்கம் இல்லை, எதுலேயும் வெற்றி இல்லை, இப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. நம்ம முடி எவ்வளோ நீளம் இருக்கணும், கலர் எந்த கலரில் போடணும் சட்டுன்னு பேசிட்டு இருந்தால் என்ன பிரயோஜனம்? அவர்களுக்கு வாழ்வளிக்கக்கூடியது, வெற்றியும் வாழ்வையும் கொடுக்கக்கூடியது என்ன? இந்த கடவுளுடைய வார்த்தை. ஏன்னா அந்த கடவுளுடைய வார்த்தை இருதயத்துக்குள்ளே போய் இதில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த வெற்றியும் வாழ்வையும் அந்த இருதயத்திலே அந்த வார்த்தைகள் பிறப்பிக்கும். இல்லைங்களா? இது இப்படி தான்ங்கிறத கடந்த 30 வருஷமாக நான் இங்கே நிரூபித்து கொண்டு வருகிறேன். அதனால தான் இவ்வளோ பேர் உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. ஏன்னா இந்த வசனம் உள்ளே போய் இருதயத்தில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டு அந்த இருதயம் உங்களுக்கு நல்ல காரியங்களை பிறப்பித்திருக்கிறது, எனக்கு நல்ல காரியங்களை பிறப்பித்திருக்கிறது. இதுதான் உண்மை என்கிறது இங்கே வந்திருக்கிறவர்களுக்கு தெரியும். என்ன தொலைக்காட்சியின் மூலமாகவும் இணையதளத்தின் மூலமாகவும் உலகம் முழுவதும் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களுக்கு இதுதான் உண்மை என்பது தெரியும். அதனால தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. இல்லைன்னா கேட்பீங்களா நீங்கள்? இதனால தான் கேட்குறீங்க. இதுதான் விஷயம், இதுதான் சப்ஜெக்ட். வேத வசனம் இதைத்தான் போதிக்கிறது. மறுபிறப்பை போதிக்கிறது, இயேசு கிறிஸ்துவினுடைய ரட்சிப்பை போதிக்கிறது. ரட்சிப்பை பெற்ற உடனே எப்படி வாழ்க்கையில் எப்படி முன்னேற்றங்களும் ஒரு நல்ல நிலையும் வருகிறது, எப்படி தேவனுடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் செய்யப்படுகிறது, எப்படி நம்முடைய வாழ்க்கை தேவன் விரும்புகிறபடி மாற்றி அமைக்கப்படுகிறது, நல்ல ஒரு வாழ்க்கையாக கர்த்தருக்கு மகிமையான ஒரு வாழ்க்கையாக மாறுகிறது என்பது தான் பைபிளுடைய சப்ஜெக்டே. ஆகவே அதை கவனிக்க வேண்டும் நாம். அப்போ இதுதான் அதனுடைய உள்கருத்து. அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ இன்றைக்கி திருப்பியும் போவோம், எப்படி வேலை செய்யுதுங்கிறத பார்ப்போம். பாருங்கள், எபிரேயர் 11:1 என்ன வாசித்தோம்? விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின், இதெல்லாம் மனப்பாடம் பண்ணிடணும். நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாய் இருக்கிறது. Faith is the substance of things hoped for, the evidence of things not seen. Hope என்ற வார்த்தை அங்கே உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது, faith என்ற வார்த்தையை உபயோகப்படுத்திருக்கிறது. Faith என்னவா? ஹோப் பண்ணுகிற காரியங்களுடைய சப்ஸ்டன்ஸ். இப்படி சொன்னால் கொஞ்சம் நல்லா வழங்கன்னு நினைக்கிறேன். ஃபெய்த்னா என்ன? எதை நம்ம ஹோப் பண்ணிகிட்டு இருக்கிறோமோ அதனுடைய சப்ஸ்டன்ஸ். அதனால் நான் ஒன்று சொல்கிறேன், விசுவாசம் எப்படி வேலை செய்கிறதுன்றதை விளக்கும் போது எங்கே ஆரம்பிக்கணும்? ஹோப்பில் ஆரம்பிக்கணும். நீங்கள் ஒரு புது வாழ்க்கை உங்களுக்கு தேவை. இன்றைக்கு இருக்கிற நிலைமை பிடிக்கல, வாழ்க்கை போகிற விதம் பிடிக்கல, குடும்பம் இருக்கிற நிலை பிடிக்கல, கையின் பிரயாசங்களில் இருக்கிற காரியங்கள் பிடிக்கல, வேறு விதமாக அதை மாற்றி அமைக்கணும்னா எப்படி மாற்றி அமைப்பீங்க? எங்கே ஆரம்பிப்பீங்க? எங்கே ஆரம்பிக்கணும்னா ஹோப்பில் தான் ஆரம்பிக்கணும். ஹோப் மனதில் இருக்குது பாருங்கள், ஒரு ஹோப், நம்பிக்கை. அது எங்கேருந்து கர்த்தருடைய வார்த்தையிலேருந்து வருது. இதெல்லாம் ஏற்கனவே நான் போச்சிருக்கேன், அதனால் உள்ளே போக விரும்பலை. ஹோப் தேவனுடைய வார்த்தையிலேருந்து வருது. நம்பிக்கை இழந்துட்டோன்றாங்க சிலர், நம்பிக்கையே இல்லைங்கிறாங்க, எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லைன்றாங்க. ஆபிரகாம் கூட நம்ப ஏதுவில்லாதிருந்தும் நம்பிக்கையோட விசுவாசித்தான். எங்கேருந்து பிடிச்சான் நம்பிக்கையை? நம்புறது ஏதுவே இல்லை, வயசாகி போச்சு, நம்புறதுக்கு எந்த ஏதுவும் கிடையாது, இயற்கை பிரகாரமாக பார்க்க போனோம். அப்புறம் எப்படி விசுவாசித்தான்? நம்பிக்கையோட விசுவாசித்தான் இருக்க. நம்ப முடியாத ஆள், நம்புறதுக்கு ஏதுவும் இல்லாத போய் எப்படி எங்கேருந்து நம்பிக்கையை பிடிச்சான்? நம்பிக்கை இங்கேருந்து வருகிறது. பிரசங்கத்தை கேட்டிருக்கேன் உங்களுக்கு சொல்கிறேன் நான். நம்பிக்கை எங்கேருந்து வருது? இந்த கோயிலுக்கு இந்த சபைக்கு வந்தீங்கன்னா முதல்ல நம்பிக்கை வரும். ஹலோ, முதல்ல நம்பிக்கை வரும்.
கர்த்தர் வானத்திலேருந்து எல்லாத்தையும் தூக்கி எறிகிறது இந்த காசு பிடிச்சிக்கோன்னு. முதல்ல நம்பிக்கை தான் வருது பாருங்க. சிலர் என்னென்னமோ நினச்சிட்டு இருக்காங்க கர்த்தர் என்னென்ன பண்ணுறாரு. அப்படி பண்ணுறது இல்லை. கர்த்தர் இப்படி தான் பண்ணுறாரு. முதல்ல நம்பிக்கையை உள்ள வைக்கிறார். இந்த வசனத்தின் மூலமாக உள்ள நம்பிக்கையை கொடுக்குறாரு. நம்பிக்கை உள்ள உதயமாகிறது. இல்லை நான் நல்லா தான் வருவேன், கடந்த காலத்தை நான் மறக்க போகிறேன், அதை விட்டுற போகிறேன், இப்போ புதிய திசையில் என் வாழ்க்கையை நான் திருப்ப போகிறேன், புதிய காரியங்களை அடைய போகிறேன், புதிய காரியங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும், நல்ல காரியங்கள் நடக்கும், எப்பவுமே இந்த தோல்வியில் வாழ போகிறதில்லை, நான் நல்ல காரியங்களை எதிர்பார்க்கிறேன் அப்படின்ற ஒரு புதிய நம்பிக்கை பிறக்க ஆரம்பிக்கிறது. எதுக்கு இங்கே பிரசங்கம் பண்ணுறோன்னு நினைக்கிறீங்க? எதுக்கு இந்த பாட்டெல்லாம் பாடுறோம்? நம்பிக்கை பிறக்கணும். இந்த சபைக்கு வந்துட்டு நம்பிக்கை பிறக்கலைன்னா சரி கிடையாது, தூங்கிட்டீங்கன்னு அர்த்தம், எதையும் கவனிக்கலன்னு அர்த்தம். கொஞ்சம் லேசாக பாதி முடிச்சிருந்தா கூட நம்பிக்கை வந்துடும். இங்கே நம்பிக்கை வர்ற மாதிரி தான் எல்லா வார்த்தைகளும், எல்லா ஜபங்களும், எல்லா பாட்டும் எல்லாம் அப்படி தான் இருக்குது. நம்பிக்கை வரணும். நம்பிக்கை ரொம்ப முக்கியம் பாருங்க. நம்பிக்கை ஏன் வரணும்னா, நம்பிக்கை தான் கோல் செட்டர். அதுதான் ஒரு குறிக்கோளை வாழ்க்கையில் கொடுக்கிறது. சுகமில்லாத ஆளுக்கு நான் சுகமடைவேன், சுகமாக நான் வாழுவேன், நான் சாக மாட்டேன், பிழைப்பேன்ற நம்பிக்கை உள்ள உண்டாகுது பாருங்க. அந்த நம்பிக்கை என்ன பண்ணிடுச்சு? இப்போ அவனுக்கு ஒரு புது கோலை உண்டாக்கிடுச்சு, ஒரு புதிய குறிக்கோளை அவனுக்கு தந்துருச்சு. தொழிலில் அல்லது கையின் பிரயாசத்தில் தோல்வி அடைஞ்சு 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 ஒன்றும் இல்லாமல் போன ஆளுக்கு இங்கே வந்து ஒன்று என்ன நடக்குது? வசனத்தை கேட்ட உடனே இந்த பாடலில் இருக்கிற வசனங்கள், இந்த பிரசங்கத்தில் இருக்கிற வசனங்கள்லாம் உள்ளே சென்று என்ன பண்ணுகிறது? நம்பிக்கை வருது. நம்பிக்கை என்ன சொல்லுது? ஒரு புது கோல் அவனுக்கு கொடுக்குது. இல்லை இல்லை, என்னுடைய நாளை நன்றாக இருக்க போகிறது, இனி நல்லா நடக்கலாம், இனி நான் முன்னேறி செல்லுவேன், இனி நான் வேறு விதமாக வருவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உள்ள பிறக்கிறது. அது ஒரு கோல் செட்டர். இந்த கோல் அப்படி வந்த உடனே, கோல் ரொம்ப முக்கியம் பாருங்க. அது எப்படின்னா, வீட்டிலேருந்து வெளியே கிளம்பும்போது எங்கே போகிறீங்கன்னு தெரிலனா எப்படி திருப்ப போகிறீங்க? வண்டியில் ஏறிட்டீங்க, வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, எங்கே போகிறீங்கன்னு தெரிலனா ரைட்டாக லெஃப்டானா என்ன சொல்லுவீங்க? காயின் எடுத்து போட்டு பாரு பூவா தலையான்னு சொல்ல போகிறீங்க. எப்படி திரும்ப போகிறீங்க? ரைட்டில் போக போகிறீங்களா, லெஃப்ட்டில் போக போகிறீங்களா, எந்த பக்கம் போக போகிறீங்க? எவ்வளோ நேரம் ஆக போகுது நீங்கள் போய் சேர்றதுக்கு? எந்த திசையை நோக்கி நீங்கள் போகிறீங்க? எதுவுமே தெரியாமல் போய் வண்டியில் யாரும் ஏற மாட்டாங்க. நிறைய பேர் வாழ்க்கையில் இதுதான் முதல் காரியம் புரிந்து கொள்ள. நம்பிக்கைங்கிறது எங்கே போகிறோம், எதை அடைய விரும்புகிறோம், எது நம்முடைய லக்கு என்பதை நமக்கு அறிவிக்கிறது. இருக்கீங்களா? நேற்றெல்லாம் இன்னொரு ஊரில் இருந்தேன் பாருங்க. அங்கே போன டெல்லியில் இருந்தேன். அங்கே ஒன்றுமே தெரியாது எனக்கு, பாஷையும் தெரியாது, ஊரும் தெரியாது. ஆனால் அட்ரஸை கையில் வச்சுருக்கிறேன், எங்கே போகணுன்றது. அந்த டாக்ஸிக்காரர் வந்தோடனே அட்ரஸை கையில் கொடுத்தேன், இந்த இடத்துக்கு போகணும். அந்த ஆள்கிட்ட போயிட்டு எங்கேயோ கொண்டு போப்பா, என்ன ஏறுறேன் அப்படியே ஒரு ரவுண்டு வான்னு சொன்னால் எப்படி இருக்கும் பாருங்கள். கரெக்டாக அட்ரஸை கொடுத்தேன். இந்த அட்ரஸ் தெரியுமா உனக்கு? என்ன தெரியும் சார். எவ்வளோ நேரம் ஆகுன்னு? அரை மணி நேரத்தில் போயிடலாம் சார். அப்போ போ அப்படின்னு கரெக்டாக கொண்டு போய் விட்டார் பாருங்கள். அந்த ஆள் அட்ரஸை கொடுத்தோன்னே கரெக்டாக கொண்டு போய் விட்டான். நம்பிக்கை அப்படி வாழ்க்கையில் ஒரு கோலை தருது. நிறைய உங்களுக்கு கோல் இருக்குதா? ஒரு குறிக்கோள் இருக்குதா? எங்கே போகிறோங்கிற ஒரு இது இருக்குதா? முதல்ல அது உண்டாகணும் பாருங்கள். விசுவாசம்ங்கிறது ஏதோ குருட்டுத்தனமாக போய் குதிக்கிறது இல்லை. விசுவாசம் நாட்டு அந்த மாதிரி ஜம்ப்பு கிடையாது. இது வந்து நல்லா தெரிஞ்சு இறங்குகிறது. ஒரு காரியத்தில் தெரிஞ்சு அந்த திசையில் ஸ்டேரிங் வீலை திருப்புகிறது. அப்போ குறிக்கோள் ரொம்ப முக்கியம் பாருங்கள். ஆபிரகாமுக்கு கர்த்தர் ஒரு குறிக்கோளை கொடுத்தார். உன் சந்ததி இவ்வளவா இருக்கணும்னு குறிக்கோள் அமைஞ்சிருச்சு அவனுக்கு. வானத்து நட்சத்திரத்தை போல சந்ததி ஆக்குவேன்னொன்னே அவனுக்கு தெரியும் எங்கே போகிறோம் போன்னு. இப்படி இருக்கிறோம், குழந்தை இல்லை, வயசாயிடுச்சு. ஆனால் கோல் என்ன? வானத்தின் நட்சத்திரங்களை போல சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிற அதுதான் கோல். அவனுக்கு கிளீனாக மனசில் அது பதிஞ்சிருச்சு. பதிஞ்ச பிறகு அந்த பக்கம் தன்னுடைய வாழ்க்கையை அவன் திருப்ப முடிகிறது. அதாவது முதல்ல ஹோப் வரணும் பாருங்கள். இங்கே வந்து உட்காரும்போது அதை மனசில் முதல்ல வைங்க. ஹோப்பில் தான் ஆரம்பிக்குது விசுவாச வாழ்க்கை வந்து ஹோப்பில் தான் ஆரம்பிக்குது. ஆனால் ஹோப்பில் வந்து உங்களுக்கு கொண்டு செல்லக்கூடிய சக்தி ஹோப்புக்கு கிடையாது. ஹோப் வந்து எந்த திசையில் போகணும்னு சொல்லுது, ஆனால் இங்கேருந்து கொண்டு செல்லக்கூடிய சக்தி அதுக்கு கிடையாது. நான் எங்கே போகணுன்னு தெரியும், ஆனால் ஒரு டாக்ஸி தேவை, அதுக்கு ஒரு டிரைவர் தேவை, என்னை கூப்பிட்டு போகிறதுக்கு ஒரு ஆள் தேவை, அந்த மோட்ரு ஓடணும், அதில் பெட்ரோல் இருக்கணும், அதுக்கு 4 வீல் இருக்கணும், அது என்னை கொண்டு போய் சேர்க்கும். பவர்லாம் அங்கே இருக்குது. என்னை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய சக்தி அந்த வாகனத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாகனம் இருந்தால் தான் நான் போகணும். அந்த வெஹிக்கிள் அதுதான் விசுவாசம் பாருங்க. என்னை இருக்கிற இடத்துலேருந்து இருக்க வேண்டிய இடத்துக்கு, நான் விரும்புகிற இடத்துக்கு என்னை கொண்டு போய் சேர்க்கிறது தான்
விசுவாசம். faith is the substance of things hoped for. விசுவாசமானது நம்பிக்கொண்டிருக்கிற அந்த காரியங்களின், நம்பப்படுகிறவைகளின் உறுதியாயிருக்கிறது. அதாவது நான் நம்பிட்டு இருக்கிறேன், எங்க போகணும்னு நம்பிட்டு இருக்கிறேன் பாருங்க, அங்க என்னை கொண்டு சேர்க்கக்கூடிய சக்தி இந்த விசுவாசத்துல இருக்கிறது. எத்தனை பேருக்கு புரியுது? இப்போ கொண்டு சேர்க்கக்கூடிய சக்தி இருக்கிறது. விசுவாசம்னா என்ன? இட்ஸ் a divine energy. அது தெய்வீக ஒரு சக்தி. அது எப்படி வருது? வசனத்தை கேட்க கேட்க வருது. இன்னும் அந்த சக்தி வர வர என்னை இங்கிருந்து அப்படியே தூக்கி கொண்டு போய் அந்த இடத்துக்கு அது சேர்க்கக்கூடிய சக்தியாய் அது இருக்கிறது. வசனத்தில் தான் அந்த சக்தியை வச்சுட்டார் கடவுள். அதனால வசனம் மூல நம்பிக்கையை தருது. அப்புறம் இந்த வசனத்தையே நான் தொடர்ந்து கேட்க கேட்க எனக்குள்ள என்ன வந்துடுது? அங்கே கொண்டு போய் என்னை சேர்க்கக்கூடிய சக்தியே எனக்கு இந்த வசனத்தின் மூலமாக வந்துடுது. அந்த சப்ஸ்டன்ஸே வந்துடுது எனக்குள்ள. சரி, இப்போ இன்னும் தொடர்ந்து போவோம். இருதயம்தான் அந்த சாயில் அல்லது மண் அல்லது பூமின்னு சொன்னேன், விதைக்கப்படுகிற பூமி. இப்போ ஹோப் உள்ள வந்துருச்சு. இப்போ இருதயத்தில் விசுவாசம் வர வேண்டும். இருதயத்தில் விசுவாசம் வர வேணும். இப்போ 1 Corinthians 2ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்க. நம்ம அடிக்கடி கோட் பண்ணுற வசனம், ரொம்ப முக்கியமான ஒரு வசனம் வேதத்தில் 9. ஹோப் இந்த நம்பிக்கைங்கிறது மனதளவிலே இருக்கிறது. ஒரு கோல் செட்டுற மாதிரி. அது கோலை மனதில் செட் பண்ணுறோம். இங்கே போய் சேர விரும்புகிறேன், சுகமாக இருக்க விரும்புகிறேன், இப்போ வியாதியாக இருக்கிறேன். என் கோல் முதல்ல என்னுடைய சரீர சுகமாக இருக்கிறது. என் கோல் என்னுடைய தொழிலில் நான் வெற்றி பெறணுன்னு இருக்கு. ஏன்னா இவ்வளோ நாள் தோல்வி அடைஞ்சிட்டு இருக்கிறேன். இப்போ ஒரு கோல் இருக்குது. இந்த வசனத்தை கேட்க கேட்க எனக்கு ஒரு கோல் வந்துருச்சு. வாழ்க்கையில் வெற்றி பெறணுன்ற ஒரு கோல் வந்துருச்சு அப்படின்றோம். சரி, அது எங்கே இருக்குது? மைண்டில் இருக்குது. அப்போ மைண்டில் தான் அந்த ஹோப், நம்பிக்கை, கோல்லாம் வருது. அப்புறம் இருதயத்தை டீல் பண்ணுறாரு கர்த்தர். இருதயம் ரொம்ப முக்கியம். ஏன்னா அங்கே தான் விசுவாசம் என்கிற காரியம் இருதயத்தில் வருகிறது. இப்போ பாருங்கள், வாசிக்கிறேன். இருதயத்தை பற்றி இங்கே கவனிங்க நல்லா. எழுதி இருக்கிறபடி தேவன் தமிழ் அன்பு கூறுவர்களுக்கு ஆயத்தம் பண்ணவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை. சில மொழிபெயர்ப்பில் இப்படி வருது, எந்த கண்ணும் கண்டதில்லை, எந்த காதும் கேட்டதில்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றினதும் இல்லை, தோன்றவும் இல்லை, அல்லது தோன்றினதும் இல்லை. எந்த கண்ணும் கண்டது இல்லையா, எந்த காதும் கேட்டது இல்லையா, எந்த மனுஷனுடைய இருதயத்திலும் இவைகள் தோன்றினதே கிடையாது. கவனிங்க, எது தோன்றினது கிடையாது, எது யாரும் கண்டது கிடையாது, கேட்டது கிடையாது, இருதயத்தில் தோன்றினது கிடையாது. தேவன் தமிழ் அன்பு கூறுவர்களுக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிற காரியங்களை, கடவுள் உங்களுக்காக என்ன ஏற்படுத்தி வச்சிருக்காரு தெரியுமா? அந்த காரியங்களை எந்த கண்ணும் கண்டதில்லை, எந்த காதும் கேட்டதில்லை, எந்த மனுஷனுடைய இருதயத்திலும் அது தோன்றினதில்லை. இருதயத்தில் தோன்றினதானே அப்புறம் வாழ்க்கையில் வர முடியாது. முதல்ல இருதயத்தில் தோன்ற பண்ணணுமே. அதை எப்படி பண்ணுறது? இதுதான் வரேன் நான். இப்போ விசுவாச வாழ்க்கைனா பாருங்க, இருதயத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் விளங்க வேண்டும். அங்கே தான் ஆரம்பிக்குது பாருங்க. வெற்றி, முன்னேற்றம், வாழ்வு, இதெல்லாம் எங்கே ஆரம்பிக்குது? இருதயத்தில் ஒரு பெரிய மாற்றம் வருது. ஒன்றுமே விளங்காத இருதயம், சும்மா சுத்தமாக ஒன்றுமே விளங்காமல் காலியாக இருந்த இருதயம், ஒன்றும் தப்பான காரியங்களால் நிறைந்த இருதயம், தப்பான கருத்துக்களால், எண்ணங்களால் நிறைந்த இருதயத்துக்கு இப்போ என்ன ஆகிறது? புதிய காரியங்கள் விளங்க ஆரம்பிக்கிறது. புதிய ஒரு வெளிப்பாடு உண்டாக ஆரம்பிக்கிறது. கடவுள் யார், எப்படிப்பட்டவர், எனக்காக என்ன செய்திருக்கிறார், என்ன காரியங்களெல்லாம் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார், எனக்காக அவர் எவ்வாறு எல்லாத்தையும் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார், எவ்வளோ பெரிய காரியங்களை அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் என்பது குறித்த ஒரு வெளிப்பாடு உள்ளத்தில் உண்டாக வேணும். இந்த இருதயத்தில் அது உண்டாக வேணும். இருதயத்தில் தோன்றவும் இல்லை. எந்த இருதயத்திலும், எந்த மனுஷனுடைய இருதயத்தில் இதெல்லாம் தோன்றவே இல்லைங்கிறது தான் பிரச்சனை. தோன்றவே இல்லைங்கிறது தான் பிரச்சனை. அப்போ பாருங்க, கடவுள் நமக்கு தான் உதவி செய்யணும். இந்த காரியங்களை எல்லாம் நம்முடைய இருதயத்தில் தோன்றுவதற்கு, வந்து கிடைப்பதற்கு, இதை குறித்த அறிவு நமக்கு உண்டாவதற்கு கடவுள் நமக்கு முதல்ல உதவி செய்யணும். ஏன் இருதயத்தில் தோன்றலை? எந்த கண்ணு ஏன் பார்க்க முடியல, எந்த காதும் கேட்கல? இது எந்த கண்ணை சொல்லியிருக்குது, எந்த காதை பற்றி சொல்லியிருக்குது, எதை பற்றி சொல்லியிருக்குது? இந்த மாம்ச கண்கள், மாம்ச காதுகள், இந்த கார்னல் மைண்டு, இருதயம், இதை பற்றி சொல்லியிருக்கிறது. இப்போ கார்னல் மைண்டு, கார்னல் ஹார்ட்டு, கார்னல், அதாவது உலக பிரகாரமான எண்ணங்கள் நிறைந்த இருதயம், உலக பிரகாரமான கண்ணோட்டம் உள்ள கண்கள்,
உலக பிரகாரமான காதுகள், இவைகளுக்கு இது விளங்கவில்லை. அதான் எப்படி சொல்லலாம், டு சென்ஸ் நாலேஜ் தீஸ் திங்ஸ் ஆர் நாட் கிளியர். இந்த ஐம்புலன்களின் அறிவுக்கு இவையெல்லாம் எட்ட முடியாது. இதெல்லாம் அற்புதமான காரியங்கள், தேவன் நமக்கு உண்டு பண்ண காரியங்கள். இதெல்லாம் இந்த ஐம்புலன்கள் அறிவுக்கு விளங்கவே செய்ய, அந்த ஐம்புலன்கள் அறிவு பத்தாது. இதுக்கு ஐம்புலன் அறிவு இதுக்காக கொடுக்கப்படலை முதலாவது, அதனால தான் இது பத்தாது. ஐம்புலன்களின் அறிவை கொண்டு கர்த்தருடைய அற்புதமான காரியங்களை விளங்கி கொள்ள முடியாது. நீங்கள் PhD படிச்சிருக்கலாம், பெரிய அறிவாளியாக இருக்கலாம், அதை வச்சு இதை விளங்கி கொள்ள முடியாது. இதை விளங்கி கொள்ளணும்னா வேற விதமான ஒரு அறிவு வர வேணும். ஆவியானவர் கொடுக்கும் அறிவு, ஆவியானவரிடத்திலிருந்து பெறக்கூடிய ஒரு அறிவு, அது உங்களுக்கு கிடைக்க வேண்டும். மனக்கண்கள் பிரகாசம் அடையணும். இந்த உள்ளான காதுகளில் சில காரியங்கள் கேட்கணும். இந்த இருதயம் பிரகாசம் அடையணும், ஒளி அங்கே வீசணும். இதெல்லாம் நடக்கணும். ஏன்னா இயற்கை பிரகாரமான காதுகளில் கண்களில் இதெல்லாம் போய் சேர முடியாது. அது மூலமாக இது கிடைக்கவே முடியாது. அதைத்தான் அப்படி சொல்லியிருக்குது. சென்னை அப்போஸ்தல ஐக்கிய சபையின் புது வருட சிறப்பு ஆராதனைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். சிறப்பு செய்தி போதகர் சாம் பி செல்லத்துரை அவர்கள். நாள் டிசம்பர் 31, நேரம் இரவு 10 மணி. இடம் இயேசு அழைக்கிறார் வளாகம், வானகரம், சென்னை. அனைவரும் வருக. அனுமதி இலவசம். ஏறெடுப்போம் துதி ஸ்தோத்திரங்கள், மாறிடா அழிவில்லா அன்பினிற்கே ஸ்தோத்திரங்கள், துதி பாத்திரற்கே காத்திடும் முடிவில்லா அன்பினிற்கே. ஏறெடுப்போம் துதி ஸ்தோத்திரங்கள், மாறிடா அழிவில்லா அன்பினிற்கே ஸ்தோத்திரங்கள், துதி பாத்திரற்கே காத்திடும் முடிவில்லா அன்பினுக்கே. ஏறெடுப்போம் துதி ஸ்தோத்திரங்கள், மாறிடா அழிவில்லா அன்பினுக்கே ஸ்தோத்திரங்கள், துதி பாத்திரக்கே காத்திடும் முடிவில்லா அன்பினுக்கே. ஏறெடுப்போம் துதி ஸ்தோத்திரங்கள், மாறிடா அழிவில்லா அன்பினுக்கே ஸ்தோத்திரங்கள், துதி பாத்திரக்கே காத்திடும் முடிவில்லா அன்பினுக்கே. அவரின் நன்மைகள் அவனியோர் அறிய துதித்து நாம் பாடுவோம். மன்னன் வரும் வேளை மன்னோர் வரவேற்க மகிழ் கொண்டாடிடுவோம். அவரின் நன்மைகள் அவனியோர் அறிய துதித்து நாம் பாடுவோம். மன்னன் வரும் வேளை மன்னோர் வரவேற்க மகிழ் கொண்டாடிடுவோம். ஏறெடுப்போம் துதி ஸ்தோத்திரங்கள், மாறிடா அழிவில்லா அன்பிற்கே ஸ்தோத்திரங்கள், துதி பாத்திரக்கே காத்திடும் முடிவில்லா அன்பிற்கே. ஏறெடுப்போம் துதி ஸ்தோத்திரங்கள், மாறிடா அழிவில்லா அன்பிற்கே ஸ்தோத்திரங்கள், துதி பாத்திரக்கே காத்திடும் முடிவில்லா அன்பிற்கே. வளம் நீரை பூமி மாறும் காலங்கள், வான்மழை சூரியன் படைப்பின் சந்தோஷம் அளித்த உயிர் மூச்சில் கலந்தார் ஸ்தோத்தரிப்போம். வளம் நீரை பூமி மாறும் காலங்கள், வான்மழை சூரியன் படைப்பின் சந்தோஷம் அளித்த உயிர் மூச்சு கலந்தார் ஸ்தோத்தரிப்போம். ஏறெடுப்போம் துதி ஸ்தோத்திரங்கள், மாறிடா அழிவில்லா அன்பிற்கே ஸ்தோத்திரங்கள், பாத்திரக்கே காத்திடும் முடிவில்